இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 10 மணி அளவில் பொத்துவிலிருந்து கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலை யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை இடையே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த 3 நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ, மேற்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும், மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் என்றும் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி நிலவரப்படி வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அண்மிக்கும் வாய்ப்பு உள்ளது. இது யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது வலு குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11/1/2026 வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இன்று வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியளவில் வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்புக்கு கிழக்காக 116 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அதன் வெளிவலிய முகில்கள் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளை தொட ஆரம்பித்துள்ளன. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை பதிவாக தொடங்கியுள்ளது. காற்றும் வேகமாக வீசத் தொடங்கியுள்ளது. ஆகவே அடுத்து வரும் 48 மணித்தியாலங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் 72 மணித்தியாலங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை. எனவே கனமழை, வேகமாக காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அம்புலுவாவ சுற்றுச்சூழல் மண்டலத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் குறித்து எழுந்த கவலைகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையில் நிபுணர் குழுவை நியமிக்க ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவுகள் குறித்து அறிக்கை அளித்து வரும் ஊடகவியலாளர்கள் தரிந்து ஜெயவர்தன உட்பட இளம் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குழு அண்மையில் சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்தித்து இந்த நிலைமை குறித்து விவாதித்துள்ளது. இந்த கூட்டத்தின் போது உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் மண்டலத்திற்குள் முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்களை ஆராய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நிபுணர் குழுவை நியமிக்க முன்மொழியப்பட்டது. இதேவேளை நிலச்சரிவுகள் தொடர்பான ஊடக அறிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப விசாரணை முடிவுகளை மதிப்பாய்வு செய்து பிறகு அம்புலுவாவ மலை தொடர்பான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். டிட்வா புயலினால் அனர்த்தத்திற்குள்ளான வீடுகளை மீள கட்டி எழுப்பும் பணிகளின் போது சுமார் 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கல்நேவ, ஹந்துன்கம, அலுபெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கும் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். කවදාවත් ලංකා ඉතිහාසයේ මෙවැනි මුදල් ප්‍රදානය මෙවැනි ආධාර ජනතාව බලා ගන්න පාලකයන් මෙදියතුනේ නැහැ. අපි ඒක කරමින් ඉන්නවා. ඒකේ අපි වැඩිපුරම අවධානය යොමු කරු ශේෂ්ත්‍රය තමයි මේ නිවාස ප්‍රශ්නේ. දැනට වාර්තා වෙලා තියෙන ප්‍රමාණයට අනුව නිවාස 6,000ක් විතර තියෙනවා සම්පූර්ණ හානි වෙලා. ඒ වගේම හානි නොවුනත් භාගයට හානි වෙලා සහ හානි නොවුනත් ඒ ප්‍රදේශ වලට යන්න සුදුසු නැහැ කියලා තවත් 17,000 විතර වාර්තා වෙනවා. තාමත් ඒක අවසන් වාර්තාවක් හදලා නැහැ. ඒ නිසා ආසන්න වශයෙන් ගත්තොත් අපිට අලුතෙන් ගෙවල් 20,000 25,000 අතර ප්‍රමාණයක් ගෙවල් හදන්න සිද්ධ වෙනවා. தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் 6,000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 17,000 தொடக்கம் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் எமக்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக 10,000 வீடுகள்
தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக மேலும் 10,000 வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. யுத்தம் 2009ஆம் ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்காக 2,500 வீடுகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதம், தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையிலேயே மேலதிகமாக இந்த 25,000 வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளது. முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம். අලුතෙන් ගෙවල් 20,000ක් 25,000ක් විතර අපි හදන්න වෙනවා. මේක ලොකු වැඩක් රටක. ඒ විතරක් නෙවෙයි. අපි මේ 2026 අයවැයේකනින් තවත් ගෙවල් 31,000ක් විතර හදන්න දාලා තියෙන සල්ලි. අපේ අර එක නිවසක් කියන ව්‍යාපෘතින නිවාස අධිකාරියෙන් ඒක අපි ගෙවල් 10,000ක් හදනවා නේද? ගමක අසරණ ගෙයක් හදාගන්න බැරි කෙනෙක් තෝරලා ගමේ අයගේ උදව්ව අයිතිව අපි එහෙම ගෙවල් 10,000ක් හදන්න සැලසුම් අදලා දෙනවා. මම හිතන්නේ දැන්ටමත් නම් කරගෙන තියෙන්නේ නේද? அதற்கமைய முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாய், அடுத்த கட்டமாக 15 லட்சம் ரூபாய், அதற்கு அடுத்த கட்டமாக 15 லட்சம் ரூபாய் என வழங்கப்படும். நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது. 2 முதல் 3 மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும். அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலேயே இருக்கக்கூடாது. தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முற்பட வேண்டும். இன்று 26 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான பல அடிப்படை உரிமைகள் உள்ளன. சிறந்த வருமான வழி, பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு, நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என இலங்கை மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் பல இழுவை படகுகளில் இலங்கையின் வடக்கு கடற்பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்துள்ள இந்திய மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றமையை அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. கடல் கொந்தளிப்பு காரணமாக ஏற்கனவே வாழ்வாதாரத்தை வடபகுதி மீனவர்கள் இழந்துள்ள நிலையில் இந்திய மீனவர்களின் இந்த நடவடிக்கை மேலும் மோசமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த 12 வயது சிறுமியான குகநேசன் டினோஜாவின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா? இரண்டாவது, மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன? அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன? மூன்றாவது கேள்வி, மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா? ஆமனில் அவருடைய பெயர் என்ன? நான்காவது கேள்வி, சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக அதற்கு பதில் வழங்கிய சுகாதார அமைச்சர் 2025 දෙසැම්බර් මාසේ 21 වෙනිදා රාත්‍රී 7:20ට පමණ මුලතිව් දිස්ත්‍රික් මහරෝහලට ඇතුළත් වුණු කුගනේෂන් දිනෝජා කියන 12 ඇවිරිදි දැරිය මරණයට පත්වීම සම්බන්ධයෙන් සිදුවීම වාර්තා වෙලා තිබෙනවා. මෙතනදී ඔබතුමා ඉල්ලනවා මේ අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු නිවේදනයේ තිබෙන්නේ ඝාතනයට සාධාරණ පරීක්ෂණයක් කියලා. මරණයක් සිදු වෙලා තිබෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. ඒ ගැන කවුරුත් අපි කනගාටු වෙනවා. මේ සම්බන්ධයෙන් දැනට රෝහල සහ පළාත් මට්ටමින් අපි පරීක්ෂණයක් කරලා තියෙන මූලික පරීක්ෂණයක් කරලා තිබෙනවා. වාර්තාව සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට ලැබිලා තිබෙනවා. ඒ මත පදනංගල ඉදිරි විමර්ශන කටයුතු අපි කරගෙන යනවා. ඒ නිසා පරීක්ෂණයක් පැවැත්වෙන නිසා විශේෂයෙන්ම මේ මරණය සිදු වුණේ රෝහල් කාර්ය මණ්ඩලයේ සිදු වුණු අපහසුතාවයකින්ද කියන එක සම්බන්ධයෙන් අපි පරීක්ෂණ කරගෙන යන්නේ. විශේෂයෙන්ම පරීක්ෂණයක් සිදු වන නිසා පරීක්ෂණයට බාධා නොවන ලෙසට කරුණු මම ඉදිරියේදී වාර්තා කරන්නම්.
கடந்த மாதம் ஒவ்வாமை காரணமாக சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 21ஆம் தேதி மரணித்தமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். அதே நேரம் சிறுமியின் மரணம் தொடர்பில் தமக்கு கவலை அளிப்பதாக தெரிவித்தார். தற்போது வைத்தியசாலை மற்றும் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் சுகாதார அமைச்சுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கைகளின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வைத்தியசாலையின் பணிக்குழாமின் அசம்பந்த போக்கினாலேயே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே அந்த விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையாத விடயங்களை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்துவதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார்.